வணக்கம். மதுமிதாவின் காற்றுவழி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி அத்தியாயம் 29 தொடர்ச்சி. வாசிப்பவர் மதுமிதா. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சிறந்த கிருஷ்ணதேவராயராகட்டும் அல்லது சத்ரபதி சிவாஜி உருவாக்கிய சாம்ராஜ்யமாகட்டும் அல்லது சீக்கியர்களின் சாம்ராஜ்யமாகட்டும் அல்லது சத்ரசால் அல்லது தற்கால சமய அல்லது சமுதாய இயக்கங்களாகட்டும், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, கோகலே, ரானடே, ஆகார்கார், இந்த உத்வேகமூட்டும் ஆன்மாக்கள் எல்லாம் காட்சியில் குறுகிய காலத்திற்கு தோன்றினர். ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்கு சரிசமமாக எவரும் தோன்றவில்லை. எனவே அந்த இயக்கங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாமல் போயின. சிந்தனை நல்லவையாக இருப்பினும், கருத்து உன்னதமாக இருப்பினும், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா வெற்றியடையவில்லை. கோகலே என்ன மோசமானவரா? இல்லை. அவர் தொடங்கினார், இறந்து போனார். பணியை தொடர எவரும் இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு பின் லாலா லஜ்பத் ராய் வந்தார். அவர் வேறொரு ஆராய்ச்சி செய்தார். மீண்டும் அந்த இயக்கம் நின்று போயிற்று. நம்முடைய இயக்கங்கள் சில மகான்களால் தக்க வைக்கப்பட்டன. பின்பு நம் நாடு அற்புதமான அறிவாற்றலும் சிந்தனா சக்தியும் உடைய மகான்களுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. அவ்வாறுதான் நம் இயக்கங்கள் தோன்றின, பின்பு மறைந்தன. இதுவே நமது சிறப்புத்தன்மை. இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பிற சமுதாயங்கள், பிற நாடுகள், பிற மக்கள் மகான்களின் வருகைக்காக காத்திருப்பதில்லை. சாதாரண மக்கள் ஒன்று கூடி அசாதாரணமான பணியை செய்து முடிக்கின்றனர். அதுவே பிற நாடுகளின் சரித்திரமாக உள்ளது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வித்தியாசத்தை உணர்வீர்கள். உதாரணமாக, ஆங்கிலேயர்களையோ அல்லது கிழக்கிந்திய கம்பெனியினரையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வியாபாரத்திற்காக ஒன்று சேர்கின்றனர். சீரிய சிந்தனை உடைய, சிறப்பான கருத்தை உடைய அசாதாரண மனிதர் எவரும் இல்லை. வியாபாரம் செய்ய தெரிந்த, பணம் சம்பாதிக்க தெரிந்த, வாழத் தெரிந்த, இன்பங்களில் நாட்டங்கொண்ட, சாதாரண குணங்களை கொண்ட சிலர் ஒன்று சேர்ந்தனர். இங்கு அவர்கள் முன்னேற்றமடைந்தனர். இவர்கள்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினர். கிளைவாக இருக்கட்டும் அல்லது வேறு எவராகவும் இருக்கட்டும். கிளைவ் யார்? அசாதாரண மனிதனா? ஒரு சாதாரண மனிதன். ஒரு சாதாரண மனித ஜடத்திற்குண்டான எல்லா பலவீனங்களையும் உடையவன். இந்த சாதாரண மனிதர்கள் அசாதாரண பணிகளை ஏற்று நடத்திட தங்களை உயர்த்தி கொள்ள முடிந்தது. இதை எவ்வாறு நாம் விவரிக்க முடியும்? அவர்கள் மகான்கள் பிறப்பெடுப்பதற்காக காத்திருக்கவில்லை. ஏனென்றால் ஒன்று கூடி அபரிமிதமான ஆற்றலை உருவாக்கும் வித்தையை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். அதுவே அவர்களுடைய செயல்முறை. ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே நான் இதை கூறுகிறேன். அவர்களுள் மகான்கள் தோன்றவில்லை என்று நான் கூறவில்லை. மேற்கத்திய நாடுகள் மகான்கள் இல்லாமல் சூன்யமாகி போகவில்லை. நான் சொல்ல வந்தது அதுவல்ல. ஆனால் அவர்கள் மகான்களுக்காக காத்திருப்பதில்லை. மகான்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் பிறப்பெடுக்கிறார்கள். அவர்களுடைய பங்கு அபரிமிதமானது. ஆனால் நமது சரித்திரத்தில் ஏற்பட்டிருக்கும் இடைவெளியை போன்று மேலை நாட்டவர்களது சரித்திரத்தில் காண முடியாது. மகான்கள் சிலர் தோன்றி பணியை மேற்கொள்கின்றனர். மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்கின்றனர். மக்கள் தங்களது வரம்பை அறிந்து வைத்துள்ளனர். நம்முடைய ஆற்றல் வரையறுக்கப்பட்டது. ஆனால் ஒன்று சேர்ந்தால் நாம் எல்லையற்ற முடிவில்லாதவற்றை உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். வியாபாரத்திலாகட்டும் அரசியலிலாகட்டும் இதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சாதாரண வியாபார நிறுவனங்களின் அடிப்படை கொள்கை என்ன? நான் ஒரு பிர்லாவோ அல்லது டாட்டாவோ அல்ல. என்னிடம் ரூபாய் 10,000 உள்ளது. உங்களிடம் 10,000 உள்ளது. மூன்றாவது நபரிடம் 15,000 உள்ளது. நாம் ஒரு நல்ல மூலதனத்தை உருவாக்குவோம். ஒரு பெரிய வியாபாரத்தை தொடங்குவோம். 100 பேர், 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் சிறிய மூலதனத்துடன் ஒன்று சேரலாம். ஒருவர் கோடிக்கணக்கில் முதலீடு செய்ய முடியாது. ஆனால் பலர் ஒன்று சேர்ந்து சிறிய மூலதனத்தை போட்டு உலக அரங்கில் பெரிய வியாபார நிறுவனத்தை நடத்தலாம். வியாபாரத்திலோ அல்லது தொழிலிலோ அவர்களால் இதை செய்ய முடியும். நம்மிடம் இந்த திறமை இல்லை. இது நம் இரத்தத்தில் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
இது முன்பு நம் இரத்தத்தில் ஊறி இருந்தது. இப்போது நம் நாட்டில் குழுப்பணி இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. குழுப்பணி தத்துவம் உலகில் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து தோன்றியிருந்தால் நான் நம்புகிறேன் அது நம் நாட்டிலிருந்து தான் தோன்றியிருக்க வேண்டும். இதை நான் நிரூபிக்க முடியும். இப்போது இந்த குறிப்பிட்ட நற்பண்பினை பிறரிடமிருந்து நாம் பெற வேண்டியிருக்கிறது. யோகா மற்றும் ஆன்மீக விஞ்ஞானங்களில் நாம் நிபுணர்கள் என்று கூறுகிறோம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அது நம் இரத்தத்தில் ஊறிப்போய் உள்ளது. நாம் கற்றுள்ளோம். நாம் மனதை அதில் ஈடுபடுத்தியுள்ளோம். எனவே ஒரு இந்து குழந்தை பிறந்த முதலே இந்த கருத்தை தன்னுள் கொண்டிருக்கிறது. இந்த அறிவியலை அயல் நாட்டினர் இப்போது ஏற்று எடுத்து அதில் மேலும் மேலும் ஈடுபாடு காண்பிக்கின்றனர். ஒருவேளை இன்னும் 10-20 ஆண்டுகளில் பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் வல்லுநர்கள் இந்த நாட்டில் இல்லாமல் போகலாம். அவர்கள் மேலை நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்காவிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்து செல்லும் பேராசிரியர்களாக வரலாம். நாம் அலட்சிய போக்கு உடையவர்களாக ஆகிவிட்டோம். நம் விஞ்ஞானம் அயல் நாட்டிற்கு சென்றுவிட்டது. அங்கிருந்து அது மீண்டும் இங்கு வரலாம். அப்போது நாம் அவர்கள் காலடியில் அமர்ந்து கற்க வேண்டியதிருக்கும். யோகாவை எடுத்துக்கொண்டால் நம் முன்னோர்கள் தங்கள் வாழ்நாட்களையெல்லாம் அந்த விஞ்ஞானத்தை கற்பதில் செலவழித்து அதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். நாம் அதை உலகம் முழுவதும் பரப்பியிருக்க வேண்டும். ஆனால் நாம் இன்று காண்பது போல யாருக்கும் அதில் ஈடுபாடு இல்லை. மேலை நாட்டினர் அதில் அக்கறை கொண்டுள்ளனர். அவர்கள் குழுக்களாக இங்கு வருகின்றனர். ஒவ்வொரு ஆசிரமத்திலும் மேலை நாட்டினரை பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் வந்து கற்று திரும்பிச் செல்வர். ஒவ்வொரு வரியையும் படிப்பர். அதில் புதைந்து கிடக்கும் பொருளை அறிவர். அக்கறை இல்லாததால் நம்மால் அறிய முடியாத பொருளை அறிவர். பின்பு இந்த நாட்டிற்கு திரும்பி வந்து உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். நம்முடைய சொத்து என்று நாம் உரிமை கொண்டாடும் விஞ்ஞானத்திலும் இது நம் கண் முன்னால் நடக்கிறது. இதேபோன்று அமைப்பு தத்துவமும் குழுப்பணி தத்துவமும் நம் இரத்தத்தில் இருந்தன. ஜாதி முறையை கவனியுங்கள். ஜாதி முறை என்றால் என்ன? மக்களிடம் மாறுபட்ட பண்பு உள்ளது, மாறுபட்ட மதிநுட்பம் உள்ளது, மாறுபட்ட ஆற்றல் உள்ளது. அவர்கள் முரண்பட்ட பணிகளில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் எல்லோரும் ஒன்று சேரட்டும். இந்து சமுதாயத்தின் பேரில் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கட்டும். இந்து சமுதாயம் என்பது பெரிய அமைப்பே தவிர வேறொன்றும் இல்லை. அது ஜாதிகளாகவும் துணை ஜாதி சமுதாயங்களாகவும் வடக்கிலிருந்து தெற்கிலும் கிழக்கிலிருந்து மேற்கிலும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குழுப்பணி மற்றும் அமைப்புகளை உருவாக்கும் திறன் என்ற நற்பண்பு இல்லாமல் இருந்தால் இது சாத்தியமாகுமா? ஒரு தென் மாநில பிராமணனும் ஒரு வட மாநில பிராமணனும் ஒரே மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுவது நடப்பது சாத்தியமில்லாமல் போய்விடுமே. ரயில் விமான பயணங்கள் இல்லாத அந்த காலங்களில் அவன் சொந்த இடத்தில் இருப்பதாகவே உணர்ந்தான். சிறந்த அமைப்புகளை உருவாக்கும் திறனும் குழுப்பணித்திறனும் இல்லாதிருந்தால் இது சாத்தியமாகுமா? எனவே குழுப்பணித்திறன் நம் இரத்தத்தில் ஊறிப்போயிருந்தது. அமைப்புகளை உருவாக்கும் திறன் என்ற விஞ்ஞானத்தை நாம் மேலை நாடுகளில் இருந்து கற்கவில்லை. ஆனால் நாம் இந்த கலையை, இந்த விஞ்ஞானத்தின் முக்கியத்துவத்தை மறந்துவிட்டோம். இன்றைய இந்த நிலைக்கு காரணம் நாம் முழுவதுமாக இதனை மறந்துவிட்டதுதான். நாம் இன்று அவர்களிடமிருந்து படிக்க வேண்டியதிருந்தால் கட்டாயம் நாம் படித்துத்தான் ஆக வேண்டும். நம்மிடம் இருப்பவற்றை நாம் அறியோம், ஆனால் பிறர் நன்கு அறிவர். ஒருவர் இது பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். சிவாஜியின் காலத்தில் அவர் வாழ்க்கையை யாராவது சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளனரா என்பதை ஒருவர் அறிய விரும்பினார். யாராவது முயன்றிருந்தால் அந்த நூல் சிறந்த திறமையையும் ராஜதந்திரத்தையும் அறிய உதவும் கருவியாக இருக்கும். சிவாஜியின் சிறப்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அந்த காலத்தில் மக்கள் சமஸ்கிருதத்தில் எழுதும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். சமஸ்கிருதத்தில் அவ்வாறான நூல் எதுவும் இல்லை என்று இங்கு உள்ளவர்கள் நினைத்தனர். எவ்வாறோ ஜெர்மானியர் ஒருவர் இம்மாதிரியான நூலை தேடிக்கொண்டிருக்கின்றனர் என்பதை அறிந்தார். அவர் உடனே இங்குள்ள அறிஞருக்கு அவ்வாறான நூல் ஒன்று தஞ்சாவூர் நூலகத்தில் இருப்பதாக எழுதினார். இவ்வாறான நூல் இருப்பதை ஜெர்மானியர் நன்கு அறிந்திருந்தனர். ஆனால் நம்மவர்கள் அறியவில்லை. மிகவும் விலை மதிப்பிட முடியாத நம் நாட்டு மூலப்பிரதிகள் இங்கு இல்லை.
அவை ஜெர்மனியில் அல்லது அயல் நாடுகளில் இருக்கின்றன. அவர்கள் அவைகளை பாதுகாத்து நன்கு கற்று அறிந்துள்ளனர். புரிந்து கொள்வதற்கு கஷ்டமானவற்றை நாம் வழிபடுவதற்கானவை என்று வைத்திருந்தவற்றை ஒவ்வொரு வார்த்தையாக கற்றனர். அதன் பொருளை அறிய விஞ்ஞான ஆன்மீக தகவல்கள் கிடைக்கப்பெற்றனர். அதன் அடிப்படையில் கோட்பாடுகளை உருவாக்கினர். பின்பு அவை அமெரிக்கா வழியாகவும் ஜெர்மனி வழியாகவும் இங்கு வந்து சேர்ந்தன. அதன் பின்பு நாம் அவற்றை மேலான உண்மைகள் என்று ஏற்று கற்க ஆயுத்தமானோம். கடந்த காலத்தை உற்று நோக்கினால் அந்த நற்பண்புகள் எல்லாம் நம்மிடம் இருந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதே என் வாதம். நம்முடைய செய்திகள் பல நாடுகளை சென்றடைந்தன. நம்முடைய வாணிபம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. நம்முடைய சமூக அரசியல் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. நாம் குழுப்பணி அறிவியலை அறிந்திருந்தோம். அந்த காலத்தில் நாட்டை மேம்பாடடையச் செய்ய மகான்களின் பிறப்பிற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படவில்லை. ஆனால் இன்று குழுப்பணி என்ற நற்பண்பு நம்மிடம் கொஞ்சம் கூட இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏதாவது ஒரு பணியை தொடங்கும் போது அது என்று நின்று போகுமோ என்று எல்லோரும் அச்சமடைகின்றனர். எனவே எல்லா இயக்கங்களும் தோற்றுப்போயின. இந்த இயக்கங்கள் சீரிய சிந்தனையிலிருந்து உயிர் பெறவில்லை, மனிதனிடமிருந்துதான் உயிர் பெறுகின்றன. மனிதர்கள் சிந்தனையால் இயக்கப்பட்டாலும் இயக்கங்கள் மனிதர்களிடமிருந்துதான் உயிர் பெறுகின்றன. சீரிய சிந்தனை ஒன்று போதும். ஆயிரம் மனிதர்களை ஊக்குவித்து அதனை ஏற்று அதன்படி நடந்திடச் செய்ய. ஆனால் இங்கு அந்த சீரிய சிந்தனை ஒரு மகானால் பரப்பப்படாத வரை அது எவ்வளவு சிறந்த சிந்தனையாக இருந்தாலும் அபிவிருத்தி அடைவதற்கு வாய்ப்பேதும் இல்லை. இந்த போக்கை நாம் மாற்றியாக வேண்டும். நமது குறிக்கோள் நாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய குழு பணி வலிமையால் அசாதாரணமான பணியை இவ்வுலகில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே. நம்முள் எவரும் அசாதாரண மனிதர் அல்ல. நாம் எல்லோரும் பொது அறிவுடைய சாதாரண மனிதர்கள். நாம் ரவீந்திரநாத் தாகூரின் அறிவு திறனை பெற்றிருக்கவில்லை, அல்லது சுவாமி விவேகானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக ஆற்றலை பெற்றிருக்கவில்லை, அல்லது ராமகிருஷ்ணரின் இறை பக்தியை கொண்டிருக்கவில்லை. நாம் சுவாமி தயானந்தரின் புலமையை பெற்றிருக்கவில்லை. நாம் பொதுமக்களிடமிருந்து வந்துள்ளோம். மிக பெரிய விஷயம் என்று கூற முடியும் என்றால் அது நாம் நமது எல்லையை அறிந்து வைத்துள்ளோம் என்பதே. தனது எல்லையை அறிந்துள்ள மனிதனே மிக பெரியவன். ஏனென்றால் இது இன்று அபூர்வம். ஒருவருக்கு பொது அறிவு வேண்டும். பொது அறிவு பெற்றிருப்பதும் அபூர்வமாகிவிட்டது. எனவே பொது அறிவு பெற்றிருப்பதும் பெரிய விஷயம்தான். எவ்வாறாயினும் எந்த மகானின் வரவிற்காகவும் நாம் காத்திருக்க தயாரில்லை என்பதை முழுக்க உணர்ந்து நாம் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். ஒரு சிறந்த சிந்தனை நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்த சிந்தனையை தந்தவர்கள் எல்லோரும் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் சிந்தனைகள் உள்ளன. நாம் அவற்றை பற்றி கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் வரையறுக்கப்பட்ட ஆற்றலுடன் திறமையுடன் ஒன்று சேர்ந்து பெரிய பணியை நிலைநிறுத்த முடியும். அதுவே நமது அடிப்படையாக இருக்க வேண்டும். நாம் நமது பணியை அமைக்கும்போது குழுப்பணியின் தத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வழுக்கு பாதையில் செல்வது போல். ஒரே சமயத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வழுக்கி விழுவது மிக மிக அரிது. யாராவது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வழுக்கி விழலாம். ஆனால் உடன் செல்லும் மற்றவர்கள் அவரை தாங்கிக் கொள்வர். எனவே 10-15 பேர் ஒன்று சேர்ந்து செல்லும்போது ஒருவர் வழுக்கி விழுவது சாத்தியமில்லை. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் விழுந்தால் மற்றவர்கள் பலமாக காலூன்றி நின்று கீழே விழ இருப்பவரை தாங்கி பிடித்து கொள்ளும் நிலையில் இருப்பர். எனவே நாம் எல்லோருக்காகவும் எல்லோரும் நமக்காகவும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். நமது தேசிய வாழ்க்கையில் நாம் இன்று காணும் சில கடினமான உண்மைகளின்பால் உங்கள் கவனத்தை ஈர்க்க விளைகிறேன். பொது சேவை எண்ணமில்லாத சுயலாபத்திற்காகவே தொடங்கப்பட்ட வியாபாரத்திலும் பலர் பங்குதாரர்களாக ஒன்று சேர்ந்தால் வியாபாரம் வளர்ச்சி அடைகிறது என்பது இன்றைய உண்மை. 4 பேர் ஒன்று கூடுகின்றனர். அவர்கள் எல்லோரிடமும் பணம் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 5 லட்சம் ரூபாய் லாபம் வருமாறு பார்த்து கொள்கின்றனர். அது மிகவும் நம்பிக்கையூட்டும் தொழில். அது அவர்களுக்கு திருப்தியை தர வேண்டும்.
ஒவ்வொருவருக்கும் 1.25 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. ஆனால் ஒரு பங்குதாரரின் மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த 5 லட்சமும் 4 பேருக்கு கிடைக்கிறது. எப்படியாவது ஒரு பங்குதாரரை கழட்டி விட்டுவிட்டால் நம்முடைய லாபம் கூடும். எனவே ஒருவரை நீக்கிவிட முடியுமா? இந்த யோசனை ஒருவருக்கு வந்தால் இதை இன்னொருவர் காதில் கிசுகிசுப்பார். அது உடனே வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. சதித்திட்டம் உருவாகிறது. 4வது பங்குதாரர் எவராக இருந்தாலும் அவரை விரட்டிவிட முயற்சி நடக்கிறது. இந்த எண்ணம் தொடர்கிறது. ஒரு நாள் வியாபாரம் தோற்றுப்போகிறது. ஏனென்றால் பங்குதாரர்கள் திருப்தி அடைவதில்லை. அவர்கள் தம்மிடம் வரையறுக்கப்பட்டுள்ள ஆற்றல்தான் உண்டு என்று அறிந்திருந்தும் தங்களுக்கு கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைவதில்லை. அவர்களுடைய சுயநலம் அளவிலடங்காது. பேராசையினால் எல்லாவற்றையும் ஒரு சிலரே சுருட்ட விரும்புகின்றனர். இதுதான் அறிவுடன் கூடிய சுயநலம் என்பது. சுயநலம் இருக்கிறது. அது அறிவுடன் கூடியதாக இருந்தால் ஒவ்வொருவரும் நல்லது, அவருக்கும் கிடைக்கிறது, எனக்கும் கிடைக்கிறது, நல்லபடியாக நடக்கிறது. ஏன் நான் அடுத்தவரின் காலை வார வேண்டும்? எனக்கு கிடைக்கும் உணவிற்கு அவரும் சரிசமமான பொறுப்புள்ளவர். நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். நாம் ஒன்று சேர்ந்திருப்பதால் அருமையான தென்றலில் ஒரு சேர பயணிக்கிறோம். எனவே ஒவ்வொருவரும் மற்றொருவருக்கு உறுதுணையாக இருந்து முன்னேறுவோம் என்ற எண்ணம் வேண்டும். ஆனால் இவ்வாறு நடப்பதில்லை. இதற்கு நேர்மாறாக நடக்கிறது. அது வியாபாரமாகட்டும் அல்லது ஒரு ஸ்தாபனமாகட்டும், ஒரு முனிசிபாலிட்டியாகட்டும் அல்லது அரசியல் கட்சியாகட்டும், சாதாரண நூலகமாகட்டும் அல்லது பள்ளிக்கூடமாகட்டும், எங்கும் இதுதான் நடக்கிறது. 100 வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து வரும் ஒரு நூலகத்தை எனக்கு காண்பியுங்கள். 50 வருடங்களாக தொடர்ந்து பங்குதாரர்களால் நடத்தப்படும் ஒரு வியாபார நிறுவனத்தை எனக்கு காண்பியுங்கள். அர்ப்பணிக்கும் தன்மை நம்மிடம் இல்லை. சுயநலம்தான் மிஞ்சி நிற்கிறது. 50 வருடங்களாக தொடர்ந்து நிலைத்திருக்கும் கூட்டு வியாபாரத்தை காண்பிக்க உங்களால் முடியாது. மேலை நாடுகளில் 400, 500 வருடங்கள், 700 வருடங்களாக நடந்து வரும் வியாபார நிறுவனங்களை காணலாம். போப்பின் ஸ்தாபனத்தை கவனியுங்கள். எத்தகைய பிரபலமானது அது! விசேஷத்தன்மை எதுவும் அதில் இல்லை. அவர்கள் எல்லோரும் பொதுமக்கள், சாதாரண மக்கள். ஆனால் சாதாரண மக்கள் ஒன்று கூடி நல்ல பணியில் ஈடுபட்டு எல்லோரும் அதில் மன நிறைவு அடைகின்றனர். எனவே நாமும் மிகப்பெரிய பணியில் ஈடுபட வேண்டும். நாம் அந்த நற்பண்பை அடைய பெற வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்களிடம், அரசியல், சமூக, கல்வித்துறைகளில், நமது ஸ்தாபனங்களில் உள்ளவர்களிடம் இந்த நற்பண்பை உருவாக்க வேண்டும். 50-60 வருடங்களாக நடைபெற்று வரும் நமது ஸ்தாபனங்களை பார்த்து நாம் ஆச்சரியமடைகிறோம். ஓ, இந்த ஸ்தாபனம் கால ஓட்டத்தை கடந்து 50 வருடங்களாக நன்கு நடைபெற்று வருகிறது. உண்மையில் வெள்ளி விழா அல்லது பொன் விழா கொண்டாடும் ஸ்தாபனங்கள் உள்ளன. ஆனால் அவைகள் எல்லாம் இன்னும் இயங்கி வருகின்றன என்று மட்டும்தான் கூற முடியும். பழைய உத்வேகம் இல்லை, உற்சாகம் இல்லை. அன்றைய நோக்கம் மறைந்து போனது, உதவாக்கரையாகிவிட்டது. ஒரு மகான் 50 வருடங்கள் பணிக்களத்தில் இருக்கிறார். பின்பு அவரை தொடர மகான் எவரும் இல்லை. ஆனால் ஸ்தாபனம் வளர்கிறது, அமைப்பு வளர்ச்சியடைகிறது, இயக்கம் வளர்ச்சியடைகிறது. ஆனால் நம் நாட்டில் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. இன்று பெரிய ஸ்தாபனங்கள் என்று கருதப்படுபவைகளின் நிலைமை என்ன? ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, கூடிப்போனால் 3 தலைமுறை, 4வது தலைமுறையை அது காண்பது அரிது. இந்த நிலையை மாற்றி மக்களை எப்போதும் குழுப்பணிக்காக தயார் செய்தால் அப்போது மகான் தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் நாடு பாதிப்படையாது. நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவைகளில் இது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் ஒவ்வொருவரும் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். குழுப்பணிக்கு தேவையான தகுதிகளை நம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும். விவேகானந்தர் கூறியது போல் போட்டியும் பொறாமையும் இந்துக்களின் சாபக்கேடு. கழிந்த நூற்றாண்டுகளில் சிறந்த பணிகள் எல்லாம் ஒரு சிலருடைய பொறாமை குணத்தால் பாதிப்படைந்தன. பொறாமை குணத்தை பொறுத்த மட்டில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது ஒருபோதும் நம் உள்ளத்தில் நுழைந்து விடக்கூடாது. யாராவது ஒருவர் முக்கியத்துவம் அடைந்தால் உடனே நம் மனதில் ஏன் அவர், நானாக ஏன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஒருவர் அடுத்தவர் ஒருவரை பற்றி மட்டமாக பேசினால் அவர் பொறாமை கொண்டுள்ளார் என்பதே உண்மை. அப்போது அவருள் இருக்கும் பொறாமைதான் இவ்வாறு பேச வைக்கிறது என்று கருத மாட்டார். சில நேரங்களில் அடுத்தவர் லட்சியத்தை கடைபிடிக்கவில்லை, சரியான வழியை பின்பற்றவில்லை,
லட்சிய பாதையில் தவறிழைக்கிறார். எனவே தகுதியற்றவர் என்று நினைக்கிறார். இவ்வாறு நினைப்பது கூடுதலும் அப்பட்டமான பொறாமையினால்தான் என்பதை தவிர வேறெதுவும் இல்லை. அரசியல் கட்சிகளிலும் கூட 5 வருடங்களுக்குள் பிளவுகள் தோன்றிவிடுகின்றன. அரசியல் கட்சிகள் நேர்கோட்டில் வளர்ச்சி அடைவதில்லை. அப்பழுக்கற்ற, பிளவுபடாத, பிரிவுகள் ஏற்படாத அரசியல் கட்சி என்று பெருமையுடன் கூற தகுதி வாய்ந்த கட்சி எதுவும் நாட்டில் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது காங்கிரஸ் அல்லது சோசலிஸ்ட் கட்சியாகட்டும் 3 வருடங்களில் 2 முறை பிளவு ஏற்பட்டுவிடும். இதுதான் நடைமுறை. இவை கொள்கை வேறுபாடுகளால் ஏற்படவில்லை. இந்த சண்டைகள் எல்லாம் தனிப்பட்ட மனிதர்களின் பொறாமை குணத்தினால் ஏற்படுபவை. காங்கிரஸில் ஏற்படும் சண்டைகளுக்கு காரணம் கொள்கை வேறுபாடா? இல்லவே இல்லை. எனவே சண்டைகள் எல்லாம் தனிப்பட்ட மனிதர்களின் கீழ்த்தரமான பொறாமை குணங்களினால் ஏற்படுபவையே. இதேபோல்தான் மதங்களிலும் ஏற்படுகிறது. சமயங்களிலும் ஆன்மீகத்திலும் வேறு விதமாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். நான் நாட்டு நடப்பை கூறுகிறேன். மதச்சார்பற்ற, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட, ஆன்மீகத்தில் அவ்வளவாக நாட்டமில்லாதவர்கள் ஒருவேளை குழுக்களாக இயங்கலாம். ஆனால் ஆன்மீக தலைவர்கள், மடாதிபதிகள் ஒன்று கூடுவது என்பது மிக மிக கடினமானது. அவர்களுக்குள் எந்த விரோதமும் இருக்க நியாயமில்லை. அவர்கள் இக உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், மேன்மை பெற்ற ஆன்மாக்கள். எனவே மிக எளிதாக ஒன்று சேர முடியும், ஒன்று சேர வேண்டும். ஆனால் அது இக வாழ்க்கையில் நாட்டங்கொண்டவர்களை ஒன்று சேர்ப்பதை விட மிகவும் கடினமானது. எனவே அரசியல் வாழ்க்கையாகட்டும், சமூக அல்லது ஆன்மீக வாழ்க்கையாகட்டும், குழுப்பணி நமது நாட்டில் காணாமல் போய்விட்டது. மிக பெரிய பணியில் ஈடுபட விரும்பினால் நாம் எப்போதும் குழுவாக ஒன்று சேர்ந்து பணிபுரிவதில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். இதுவே நமது முக்கிய குணநலனாக இருக்க வேண்டும். இதனால்தான் நாம் வளர்ச்சி அடைய முடியும். சீரிய சிந்தனை அன்றும் இருந்தது. விவேகானந்தர் அருளிய கருத்துக்களை முதலாக உணர்ந்துள்ளோம் என்பதல்ல. கருத்து முன்பே இருந்தது. ஆனால் தேவையான, தகுதியான மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல பணியை, சிறந்த பணியை நடத்துவது அவசியமாக இருந்தது. அந்த கருத்துக்களை போன்ற உயர்ந்த மனிதர்களும் குழுப்பணியில் சிறந்தவர்களும் தேவைப்பட்டனர். இன்று நம் நாட்டில் பொதுவாக நிலவும் கருத்து, இந்துக்கள் ஒன்று சேர மாட்டார்கள், அவர்கள் இணைந்து செயலாற்றும் தன்மையற்றவர்கள் என்பதுதான். ஒன்று கூட நேர்ந்தால் தமக்குள் சண்டையிட்டு கொள்வர். அறிஞர்கள் ஒன்று கூடினால் சண்டை இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அறிஞர்களாயிற்றே. அன்றாட நடைமுறைப்படி இதுவே பொதுவான கருத்தாக இருந்து வருகிறது. இந்துக்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது தவளைகளை ஒன்று சேர்த்து அவற்றை தராசில் வைத்து எடை பார்ப்பது போன்று கடினமானது என்று ஒருவர் கூறினார். ஒருவர் 1 கிலோ தவளைகளை எடை போட வேண்டும் என்று தராசை தயார் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 1 கிலோ படியை ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு மறுதட்டில் தவளைகளை பிடித்து போடுவார். தட்டில் போட்ட தவளைகள் உடனே அடுத்த தட்டில் குதிக்கும் அல்லது கீழே குதிக்கும். எனவே தவளைகளை எடை போடுவது என்பது முடியாத காரியம். இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதை தவளைகளை எடை போடுவதற்குத்தான் ஒப்பிட முடியும். அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள், இணைந்து செயலாற்ற மாட்டார்கள். ஏதாவது பிரச்சனை உருவாகி பிரிவினை ஏற்பட்டுவிடும். இன்றைய நிலையை, இம்மாதிரியான கருத்துடையவர்களை நம்முடைய உதாரணத்தால் மாற்றியாக வேண்டும். புதிய பிரவாகத்தை தொடங்கி போக்கை மாற்றிவிட வேண்டும். நமது பழைய நற்பண்புகளை நாம் திரும்ப பெற வேண்டும். அவை நம் நாடி நரம்புகளிலே இருந்தன. அவை இந்த நாட்டிலிருந்து உலகின் பல பாகங்களை சென்றடைந்தன. நாம் அவற்றை திரும்ப பெற வேண்டும். அவற்றை நம்முள் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். நம்மால் அது முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்காக நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். புது நடைமுறையை உருவாக்க விளையும் நம்மிடம், இது முடியும் என்ற காரணத்தால் காண்பிக்க விளையும் நம்மிடம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படட்டும். அவர்கள் ஒற்றுமையுடன் செயலாற்றுகின்றனர், அவர்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், அறிஞர்கள் இருவர் நண்பர்களாக இருப்பது கடினம் என்பது வழக்கு. 2 அறிஞர்கள் ஒரு பணியில் ஒன்று சேர்வது என்பது இயலாத செயல். எனவே இது ஒரு சிறப்பான பணி என்பதை கருத்தில் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்மிடையே நாம் ஆராய்ந்து வேண்டாத பழக்க வழக்கங்கள், விகாரமான எண்ணங்கள் நம்முள் நுழைந்து விடாது பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு
நாம் பலியாகிவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைய போக்கை மாற்றி அமைத்து சிறப்புறுவதே நமது நோக்கம். அத்தியாயம் 29 நிறைவுற்றது. அடுத்த முடிவுரையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.